வணக்கம். இது என்னங்க மதுரைக்கு வந்த சோதனை அப்படின்னு தான் கேட்க தோணுது. ஏன்னா திரும்ப திரும்ப முருக பக்தர் மாநாடுன்னு ஒரு கலைபரம் பண்ணாங்க. அடுத்தது நம்முடைய ஆடு மாடுகள் இதுக்கெல்லாம் ஒரு மாநாடுன்னு நாம் தமிழர் கட்சியோட சிஇஓ சீமான் அவர்கள் மிக சிறப்பாக நடத்தி இருக்கிறதா அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் மதுரைக்கு வந்த சோதனை இது அப்படின்னு மதுரை வாழ் மக்கள்லாம் புலம்பி தீக்குறாங்க. ஆனால் அவங்க இன்னொன்று சொல்கிறாங்க, ஒரே கொண்டாட்டமாக இருக்குங்க. இந்த பக்கம் திரும்பினா முருக பக்தர் மாநாடுன்னு அது ஒரு கடைபுறம் ஓடுது, இந்த பக்கம் திரும்பினா ஆடு மாடு மாநாடுன்னு இது ஒன்று நடத்திட்டு இருக்காங்க. என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கோயில், மதுரை மீனாட்சி அம்மன் திருக்கல்யாணம், கள்ளழகர் ஆற்றில் இறங்கிறது, வைகை நதி நாகரீகம், அப்புறம் அங்கே இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்கள், இப்படியாக வாழ்ந்துட்டு இருந்தோம் நாங்கள். ஜிகிர்தண்டா, அப்புறம் ராத்திரி கடை, அந்த தூங்கா நகரம்னு சொல்கிறதுனால ராத்திரி இருக்கக்கூடிய இட்லி கடைகள், கறி குழம்பு, இப்படியெல்லாம் நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம். ஆனால் இப்போ பார்த்தா எல்லாத்தையும் மாற்றுற மாதிரி இவங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு விழாவாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது ஒரு காமெடியாக இருக்குது எங்களுக்கு. பொழுது போகணுன்னா இந்த ஆடு மாடு மாநாடை போய் பார்க்கலாம், பொழுது போகணுன்னா முருக பக்தர் மாநாட்டில் அந்த சங்கிகள்லாம் என்ன அலப்பறை பண்ணுறாங்க. ஒவ்வொரு அறுபடை வீட்டுக்கும் 8 லட்சம் கலெக்ட் பண்ணியிருக்காங்க பொதுமக்கள்கிட்ட இருந்து அல்லது பெரும் தனக்காரர்கள்ட்ட இருந்து. இப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க அவங்க அப்படிங்கிறத நாங்கள் பார்க்குறதுக்கு வசதியாக இருக்குது அப்படின்னு மதுரை வாழ் மக்கள் சொல்கிறாங்க. சில விஷயங்களை சொல்லிடலாம். என்னன்னா, திடீர்னு அந்த ஆடு மாடு மாநாட்டில் மழை பெய்யுதுங்க. 1/2 மணி நேரம் மழை பெய்யுது. பாவம் அந்த ஆடுகள் மாடுகள் எல்லாம் அப்படியே மழையில் தொப்பையாக நனைஞ்சிக்கிட்டு அப்படியே நிற்கிறாங்க. ஏன்னா அவங்களால வெளியில் ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாது, இல்லை அந்த மாதிரி சூழல். அப்புறம் அவங்க பிளாக்காக தானே நிறுத்தி வச்சுருக்காங்க அந்த ஆடு மாடுகளை. முன்னாடி உள்ள பிளாக்கில் ஜல்லிக்கட்டு காளைகள்லாம் நிற்கிது. அந்த ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு அண்ணன் சீமான் போய் மாலை போடுறாரு. உடனே இந்த ஜல்லிக்கட்டு காளை என்ன பண்ணுது, திமிருது. அப்படியே வாடி வாசலை திறந்து விட்டா எப்படி சீறி பாஞ்சுக்கிட்டு ஓடி வரும் இல்லை அந்த ஜல்லிக்கட்டு காளைகள்லாம், அது மாதிரி திமிரிக்கிட்டு அது ஓட பார்க்குது. இந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்குங்க. இந்த மாதிரியாக பொதுவெளியில் ஜல்லிக்கட்டு காளைகளை கொண்டு வந்து நிறுத்தி அவைகளை இம்சைப்படுத்துவது என்பது இந்த ப்ளூ கிராஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதை தாண்டி கட்டுமீறி அந்த கட்டுகளையெல்லாம் அறுத்து கொண்டு இந்த ஜல்லிக்கட்டு காளைகள் பொதுமக்கள் புழங்குகின்ற அந்த சாலைகளில் ஓட ஆரம்பிச்சதுன்னு வைங்களேன், அது எவ்வளவு பெரிய ஆபத்தை விளைவிக்கும். இதெல்லாம் தெரியாம தான் இவங்க இந்த மாநாட்டை இங்கே போடுறாங்களா? அது ஒரு பெரிய கேள்வி இருக்குல்ல. அதே மாதிரி இன்னொருத்தர், அந்த கட்சி நிர்வாகி ஒருத்தர் என்ன தெரியுமா பண்ணாரு, மாடு மாதிரி முகமூடி பண்ணிக்கிட்டு அதை தலையில் போட்டுட்டு வர்றார். அதை பார்த்துட்டு மதுரையிலேருந்து ஒரு அன்பர் ஃபோன் பண்ணுறாரு, அக்கா இவர் முகமூடியை போட்டுட்டு வந்து தான் மாடுன்னு காமிக்கணும்னு இல்லை, அவர் அதை கழட்டினாலே அப்படிதாங்க இருக்காரு அப்படின்னு. இது நான் சொல்லலை, மதுரை வாழ் அன்பர்கள் சொல்லுகின்ற கருத்து. ஏன்னா அவர்கள் அப்படிதான் உணர்றாங்க. அந்த முகமூடி இல்லாமல் வந்தாலே அவங்க எல்லாரையும் பார்த்தா அப்படிதான் இருக்கு அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அடுத்தது இன்னொரு நிர்வாகி பேசுறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, மலை காடுகளில் மேய்வது இந்த கால்நடைகளின் உரிமை இல்லையா, அதற்காகத்தான் எங்களுடைய தலைவர் குரல் கொடுக்கிறார் அப்படிங்கிறார். யாருமே மறுக்கலைங்க. ஆனா இந்த மலை காடுகளில் மேயக்கூடாது இந்த கால்நடைகள் அப்படின்னு கேஸ் போட்டது கூட உங்க கட்சியை சேர்ந்தவர் தான். அதனால் முதல்ல ஒரு தடை இருக்குது, அந்த தடையை கொண்டு வந்ததும் நீங்கள் தான், அந்த தடையை உடைப்பதற்காக இப்போது ஒரு மாநாடு போடுறதும் நீங்கள் தான். அப்படின்னா ரெட்டை வேஷம் போடுறீங்க அப்படிங்கிறத பொதுமக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்கப்பா. அதை முதல்ல நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பொதுமக்களுக்கு விஷயமே தெரியாது. ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஒவ்வொரு அவதாரமாக வருவோம், ஒவ்வொரு நாளும் ஒரு முகமூடியோடு வருவோம். அப்போ அதையெல்லாம் ஆணு வாய்ப்பளந்து வேடிக்கை மட்டும் பார்ப்பாங்க பொதுமக்கள் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் இப்போ சகலமும் சென்று சேருது சோஷியல் மீடியா வழியாக. அதன் மூலமாக எல்லாரும் தரவுகளை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுருக்காங்க. அதனால் நீங்கள் என்ன வண்டவாளம் பண்ணீங்க, அதை எப்படி தண்டவாளத்தில் ஏற்றுறது அப்படின்னு இப்போது பொதுமக்களே நமக்கு பல விஷயங்களை சொல்ல ஆரம்பிச்சிடுறாங்க. அதனால் மிக முக்கியமாக இன்னொன்னையும் சொல்லணும், அந்த ஜல்லிக்கட்டு காளைகள் இருக்குல்ல, இந்த மாதிரியான ஜல்லிக்கட்டு காளைகள் அல்லது ஆடு மாடு மேய்க்கிறது, அதை பற்றி அண்ணன் சீமான் ஒரு பொன்மொழியை உதிர்த்திருக்கிறார். ரொம்ப குறிப்பாக கவனிக்க வேண்டியது அந்த பொன்மொழி மட்டும்தான். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு, ஆடு மாடுகள் மேய்ப்பது அவமானம் அல்ல. என்னவா, ஆடு மாடுகள் மேய்ப்பது அவமானம் அல்ல, அது ஒரு வருமானம். இதை உணராமல் பொருளாதார வளர்ச்சி ஏற்படாது.
ஆடு மாடு மேய்ப்பது தமிழர்களின் வாழ்வியலுடன் இணைந்த கலாச்சாரம் என்பதை இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். எங்க வந்து நிற்கிறாருங்கிறத பார்த்துக்கோங்க. 2-3 விஷயங்களை டீகோட் பண்ணிட்டா இளைய தலைமுறைக்கு இது புரிஞ்சிடும். அதுக்கு போறதுக்கு முன்னாடி மிக முக்கியமா ஒன்றை பார்க்கலாம். இந்த ஆடு மாடுகள் என்பது ஆரியர்களின் அல்லது சங்கிகளின் கிருஷ்ண பரமாத்மா மேய்த்து கொண்டிருந்த ஆணிரைகள். அப்போ சீமானவர்கள் அந்த ஆரியர்களின் குரலாக, அவர்களுடைய வழித்தோன்றலாக திராவிட தமிழர்களாகிய நமக்கு ஒரு தவறான கருத்தை விதைத்து கொண்டிருக்கிறார்ங்கிறத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஆணிரைகளை மேய்ப்பது அந்த ஆரியர்களின் வேலை. அதை தமிழர்களின் வாழ்வியலோடு கலந்த ஒன்று அப்படிங்கிறார். நம்முடைய தமிழ்நாட்டில் எல்லா கிராமங்களிலும் இயல்பாக எல்லா வீடுகளிலும் ஆடு மாடுகள், கன்றுகள், கோழிகள், சேவல்கள், நாய்கள் எல்லாமே இருக்கும். ஆனால் இந்த மாதிரியான ஆடு மாடு மேய்ப்பதை தொழிலாக, வாழ்வியலாக நீங்கள் செய்ய வேண்டும் என்னும் போதுதான் பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை? முதல்ல அதை புரிஞ்சுக்கலாம். இந்த ஆடு மாடு மேய்த்த கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, தாத்தா, பாட்டி, அப்பன், ஆத்தா இவர்களுடைய தலைமுறை என்று ஒன்று இருந்தது. அவர்களால் தலை நிமிரவே முடியவில்லை, முதுகை நிமிர்த்தவே முடியவில்லை. ஏனென்றால் காலம் காலமாக ஆடு மாடு மேய்க்கிறதா உன்னோட வேலை, வயல்ல கூலி வேலை பண்றதா உன்னோட வேலை, ஆண்டானாக நாங்கள் மட்டுமே இருப்போம். அந்த முகத்தில் பிறந்தவர்கள் என்று சொல்கிறார்கள் அல்லவா, நாங்கள் மட்டுமே ஆண்டானாக இருப்போம். எங்களுக்கு வயலில் நெல்லை விளைவித்து கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை, எங்களோட யாகத்துக்கு வேண்டிய சகலத்தையும் கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை, எங்களோட பூஜைக்கு வேண்டிய பாலை கொண்டு வந்து கொடுக்க வேண்டியது உன்னோட வேலை. ஆனா அந்த வேலையை நாங்க பண்ண மாட்டோம். அதிலிருந்து வருகின்ற பொருட்கள், பாலாகட்டும் அல்லது நெல்மணி ஆகட்டும், இதை மட்டும் நாங்கள் கபலீகரம் செய்து கொள்வோம். இந்த வேலை உனக்கானது, அதை மேய்க்கின்ற வேலை உனக்கானது, ஆனால் உங்களை மேய்க்கின்ற வேலை எங்களுக்கானது அப்படிங்கிறது ஆரியர்களோட சங்கிகளோட சூழ்ச்சி. அந்த சூழ்ச்சியிலிருந்து மீட்டெடுத்தது தான் நீதி கட்சியில் ஆரம்பித்து தந்தை பெரியார். திரும்ப திரும்ப இவங்க பேர் தான் நம்ம சொல்லி ஆகணும். நீதி கட்சி, தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர், இப்போது நம்முடைய திராவிட மாடல் நாயகர், நம்முடைய முதல்வர், இவர்கள் எல்லோரும் கொண்டு வந்த அந்த கல்வி புரட்சியால் தான் இன்றைக்கு இளைய தலைமுறையினர் AI படிக்கிறாங்க, ChatGPT பண்ணுறாங்க, அப்புறம் இருக்கிற ஜாவா அந்த மாதிரியான கம்ப்யூட்டர் மொழியெல்லாம் கற்றுக்கிறாங்க. அப்படிங்கும்போது இவர்கள் இப்படி கற்றுக்கொள்கிறார்களே, அதனால் உலக ஞானம் பெற்று விடுகிறார்களே, அதனால் நாங்கள் அடிமைகளாக இருக்க மாட்டோம்னு திமிரிக்கிட்டு நிற்கிறாங்களே, இவங்களை என்ன பண்ணுறது? என்ன செய்து அந்த ஜல்லிக்கட்டு காலை அடக்கிற மாதிரி தமிழ்நாட்டு இளைஞர்களை அடக்குவது என்பதை யோசித்து கொண்டு ஆரிய கூட்டம் உள்ளே வர துடிக்கிறது. அவர்கள் முதலில் அனுப்புகிறார்கள் சீமான் என்கின்ற அந்த குரலை, அந்த சங்கியின் குரலை உள்ளே அனுப்புகிறார்கள். என்ன சொல்றாங்க? இளைய தலைமுறையினர் உணர வேண்டுமா? அதாவது நீ கம்ப்யூட்டர் படிச்சுட்டு, டாக்டருக்கு படிச்சுட்டு, அல்லது நர்ஸுக்கு படிச்சுட்டு, அல்லது தொழில்நுட்ப கல்வியை கற்றுக்கொண்டு வெளிநாடுகளுக்கு துபாய்க்கு போகிறோம், ஜப்பானுக்கு போகிறோம், ஆஸ்திரேலியா போகிறோம், சைனா போகிறோம், அமெரிக்கா போகிறோம், லண்டன் போகிறோம், நியூசிலாந்து போகிறோம், சுவிட்சர்லாந்து போகிறோம். எல்லா நாடுகளிலும் நம்முடைய தமிழர்கள் கல்வி கற்றதால் நிரம்பி இருக்கிறார்கள், கல்வி கற்றதால் உயர் பதவிகளில் இருக்கிறார்கள். அதை எப்படி தடுத்து நிறுத்துவது? அதுதான் இவர்களுடைய ஒற்றை சூழ்ச்சி நோக்கம். அதனால்தான் இப்போ சங்கியின் குரலாக சீமானம் ஒலிக்கிறார். இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா இளைய தலைமுறையினர் படிக்கிறாங்கல்ல, இனிமே நீங்க சொல்லுங்க உங்க அப்பா அம்மாட்ட போய் நான் படிக்க மாட்டேன், ஆடு மாடு தான் மேய்க்க போறேன்னு சொல்லுங்க அப்படின்னு தூண்டி விடுகிறார். இந்த மாதிரி தூண்டி விடுவதால் இளைய தலைமுறையினர் படிக்காமல் போனால் அடுத்து வருகின்ற தலைமுறையினரோ படிக்காமல் போய் அப்படியே ஒரு தலைமுறையினர் உருவாவார்கள். அப்படின்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி போன நூற்றாண்டுல நம்முடைய முப்பாட்டன் முப்பாட்டி எல்லாம் அடிமைகளாக இருந்த மாதிரி ஒரு தலைமுறையை இனிமேல் உருவாக்குவதுதான் இவர்களுடைய சூழ்ச்சியாக இருக்கிறது. அதைத்தான் வேறு வார்த்தையில சுகர் கோட்டடா சீமான் அவர்கள் சொல்கிறார்கள். தமிழர்களின் வாழ்வியலோடு இணைந்த கலாச்சாரம் ஆடு மாடு மேய்ப்பது. நீ படிக்காத, நீ வேலைக்கு போகாத, நீ சுயமா சம்பாதிக்காத, நீ முதுகெலும்போட நிமிர்ந்து நிற்காத, ஐயா இடுப்புல துண்டை கட்டிக்கிட்டு ஐயா சாமி பால் கொண்டு வந்துட்டேங்க, ஐயா சாமி நெல்மணி கொண்டு வந்துட்டேங்க, ஐயா சாமி ஆடு மாடு மேய்ச்சிட்டேங்க, ஐயா சாமி உழவு போட்டுட்டேங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் கொடுக்கின்ற கூலியை கொடுங்க, எங்கள் வீட்டில் போய் கஞ்சி காய்ச்சணும் அப்படின்னு நீங்கள் கையேந்த வேண்டும்
என்பதைத்தான் சீமான் இந்த மொழியில் சொல்கிறார். அதை தவிர கூடுதலாக இன்னொரு சூழ்ச்சி அதில் இருக்குது. என்னன்னா, ஆரியர்களுடைய கனவு நம்மை மேய்ப்பது, நாம் ஆடு மாடுகளை மேய்க்க வேண்டும், அவர்கள் நம்மை மேய்ப்பார்கள் என்பதுதான் அவர்களுடைய கனவாக இருக்கிறது. அதற்கான எதிரொலியாகத்தான் சீமான் இதை பேசியிருக்கிறார். அதனால்தான் ஆடு மாடு மாநாடு என்று ஒன்று நடத்தியிருக்கிறார். அந்த ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் இவர் பேசிய மொழி புரிஞ்சுதா அது தெரியல. அந்த ட்ரோன் ஓடும்போது அந்த சத்தத்தில் அந்த ஆடு மாடுகள் அச்சத்தில் துடித்திருக்கின்றன. இதுவே ஒரு குரூயல்டி டு அனிமல்ஸ் என்று நிச்சயமாக சொல்லலாம். அதை தவிர பட்டியல் அடைச்சி வைக்கிற மாதிரி அப்படி அடைச்சி வச்சிருக்காரு. அவர்களுக்கு உண்டான இடம் இல்லை, அது அவர்களுக்கு உண்டான அந்த சூழல் இல்லை. அதில் இவர் பேசுவது ஆடு மாடுகளுக்கு புரியுமா அல்லது ஆடு மாடுகளின் மொழி சீமானுக்கு புரியுமா என்பதுதான் தெரியவில்லை. இந்த இளைய தலைமுறையினர் புரிந்து கொள்ள வேண்டும். ஆடு மாடு மேய்ப்பது நம்முடைய வாழ்வியல் என்று சொல்கிறார். நிச்சயமாக இந்த பேச்சை அப்படியே சீமான் அவர்களின் குடும்பத்தில் அவர்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி காட்ட வேண்டும், போட்டு காட்ட வேண்டும். அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியில் இருக்கக்கூடிய கட்சியின் நிர்வாகிகள் இருக்காங்கல்ல, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்காங்கல்ல, நீங்க எல்லாருமே செய்ய வேண்டியது உங்க குழந்தைகளோட படிப்பை முதல்ல நிறுத்துங்க. எல்லாருக்கும் 2 ஆடு 2 மாடு வாங்கி கொடுங்க, அதை மேய்க்க சொல்லுங்க. அதை பார்த்துட்டு உங்கள் கண்ணில் ரத்த கண்ணீர் வராமல் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த விஷயத்த பேசலாம். உங்கள் கண்ணில் ரத்த கண்ணீர் வரும். என்னோட புள்ள ஆடு மாடு மேய்க்கிறானா, என்னோட புள்ள சாணி அள்ளுறானா, என்னோட புள்ள மாட்டு மூத்திரத்தை தொடச்சி எடுக்கிறானா, ஐயோ அப்படின்னு நீங்கள் பதறாமல் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் அம்மாக்கள், உங்கள் சகோதரிகள், உங்கள் தாய்மார்கள் எல்லோரும் பதறுவார்கள். குறிப்பாக உங்கள் குழந்தைகளின் அம்மாக்கள், உங்கள் மனைவிகள் பதறுவார்கள். அப்போது நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று பார்க்கலாம். முதல்ல சீமான் செய்ய வேண்டியது அவருடைய குழந்தைகளுக்கு இந்த ஆடு மாடு மேய்க்கின்ற தொழிலை கற்றுத்தர வேண்டும். எனவே அந்த இன்டர்நேஷ்னல் ஸ்கூலில் போய் டிசி வாங்கிட்டு வர சொல்லுங்க. அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியின் நிர்வாகிகள் எல்லாருடைய குழந்தைகளுக்கும் டிசி வாங்கிட்டு வாங்க முதல்ல. அப்புறம் அடுத்த மாநாட்டை நீங்கள் நடத்துங்க. நாங்கள் காத்துட்ருக்கோம். நன்றி, வணக்கம்.